நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. நாகையில் தண்ணீர் கலந்த டீசலை விநியோகம் செய்ததாக கூறி பெட்ரோல் பங்க் நிறுவன உரிமையாளரிடம் 10க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் வாகன உரிமையாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களையும் வழங்குகிறார் செய்தியாளர் லெனன். லெனன், விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம் பரிதா. நாகப்பட்டினம் புதிய பேருந்து நிலையம் அருகே இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் குமரப்பா பெட்ரோல் பங்க் இயங்கி வருகிறது. இதில் இன்று 50க்கும் மேற்பட்ட ஆட்டோ மற்றும் ஓட்டுநர்கள் டீசல் நிரப்பியுள்ளனர். டீசல் நிரப்பி சிறிது நேரம் சென்றது தங்களது வாகனங்கள் பழுதாகி நின்றுள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்த ஓட்டுநர்கள் டீசல் டேங்க் ஆய்வு செய்த போது டீசலில் தண்ணீர் கலந்திருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து அருகில் இருந்த பெட்ரோல் பங்கிற்கு தங்களது வாகனங்களை தள்ளிக்கொண்டு வந்து ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் பங்கு நிர்வாகத்திடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த தகவலை அறிந்து வெளிப்பாளையம் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து ஆட்டோ ஓட்டுநர்களை சமாதானம் செய்தனர். ஆனால் பெட்ரோல் பங்க் நிர்வாகிகள் சரிவர பதில் சொல்ல முடியாது என தெரிவித்தனர். இதனால் ஆட்டோ ஓட்டுநர்கள் முன்னிலையில் பெட்ரோல் பங்கில் இருந்து கைப்பம்பு மூலம் பெட்ரோலை வெளியேற்றி சோதனை செய்து பார்த்தனர். அப்போது டீசலுக்கு பதில் தண்ணீர் வருவதைக் கண்டு அதிர்ச்சியானார்கள். இதனால் அனைவரும் அதிர்ச்சி அடைந்து பெட்ரோல் பங்க் நிர்வாகம் டீசல் பெட்ரோல் தண்ணீர் கலந்திருப்பதால் கண்டுபிடிக்கும் நவீன தொழில்நுட்ப இயந்திரத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்தது தெரிய வந்தது. கூலி தொழிலாளர்களான தங்களது வாகனத்தின் டீசலுக்கு பதில் தண்ணீர் நிரப்பியதால் 10,000 ரூபாய்க்கு மேல் செலவாகும் என்பதால் அதை ஈடு செய்ய முடியாத நிலையில் ஆட்டோ ஓட்டுநர்கள் வேதனையில் உள்ளனர். எனவே இந்தியன் ஆயில் நிறுவனம் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு வாகனத்தை சீரமைத்து தர வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பரிதா, விவரங்களுக்கு நன்றி லெனன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.